ஹல்லேலூயா. தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி பார்த்தவர்களாக ஒருமித்த குரலோடு, நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், வல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், வாக்கு மாறாதவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், கிருபை நிறைந்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம், தேவ மகிமை இந்த இடம் முழுவதும் உங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக அப்பாவை நோக்கி பார்த்தவர்களாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா உம்மை வாஞ்சிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஒருவரும் அமைதியா இருக்க வேணாம். தேவனுடைய சமூகத்துல நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்தவர்களாக, அவரை நோக்கி பார்த்தவர்களாக வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை ஆராதனைக்கு பாத்திரரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிற நல்ல தகப்பனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஓ கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் அப்பா, கூப்பிடுகிற எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறீர். பாவியாகி எங்கள் மத்தியில், எதுக்குமே உதவாத எங்கள் மத்தியில் எங்களை தேடி வந்தவர். எங்களுடைய பாவத்தை பார்க்காமல், எங்களுடைய அக்கிரமத்தை நினைக்காமல் எங்களுக்காக தேடி வந்தீரே, எங்களுக்காக தேடி வந்தீரே. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்களாக, அவரை நோக்கி பார்த்தவர்களாக நல்ல உற்சாகமாக வாய்களை திறந்து அப்பா உம்மை வரவேற்கிறோம் என்று சொல்லி உற்சாகமாக உற்சாகமாக ஆமென் 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 ஆமென். தேவனுடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் கடந்து வரட்டும். தேவனுடைய மகிமை கடந்து வருவது தாழ்த்து விரும்புகிறோம். சுமக்கலும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மளோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பரமனின் பாதத்துல இன்னைக்கு எத்தனாவது நாள்? 30வது நாளை தேவன் காண உதவி செய்திருக்கிறார். நல்லா கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி வழிகளை செலுத்தலாமா? கடந்து போன 30 நாட்கள் முழுவதும் தேவன் நம்மளை அற்புதமாய் நடத்தியிருக்கிறார், அதிசயமாய் வழி நடத்தியிருக்கிறார், குறைவில்லாமல் நடத்தியிருக்கிறார். நிறைய பேருக்கு தேவைகளை சந்தித்திருக்கிறார். நிறைய காரியத்தில் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. முடிப்பதற்கு முன்பதாகவே தேவன் சிலவற்றை உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த துவங்கி விட்டார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி பலிகளை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமை செலுத்துவோம். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். கை தட்டி பாடலாமா? சத்தமா? ரெடியா?
சொல்ற உற்சாகத்தோடு அவர் பயப்படுகிறதற்கு பயத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதாவே கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துக்க தைரியமாக கிருபா சண்டையில வருவதற்காக நல்ல மேய்ப்பன் நீதானே, நல்ல மேய்ப்பன் நீதானே, நானும் நாட்டுக்குட்டி, நானும் நாட்டுக்குட்டி. கையை தட்டி அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். சொல்லமா அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஜீவ நீருற்று நீர்தானே, சொல்லுங்க. ஜீவ நீருற்று நீதானே, உந்தன் மேல் தாகம் கொண்டே, உந்தன் மேல் தாகம் கொண்டே. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அப்பா உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, ஓ அம்மாவும் நீரே, கூட சேர்ந்து அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. இப்ப சொல்லுங்களேன். அப்பா இயேசு அப்பா, அப்பா இயேசு அப்பா, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். கொஞ்சம் ராகமா என்ன மாதிரியே அப்பா இயேசு அப்பா, அப்பா இயேசு அப்பா, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசுவே. இயேசு அப்பா நான் உம்மை தகப்பனே, பார்க்கிறேன், தந்தையே, அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, தோளில் தூக்கி சுமந்த அம்மாவும் நீரே, நல்ல தகப்பன். அம்மாவும் நீரே, நானும் உந்தன் பிள்ளை என்றோ, நானும் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா இயேசு அப்பா, அப்பா இயேசு அப்பா, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே. நான் உம்மை துதிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்களேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, உம்மை பார்க்கிறேன். இயேசு அப்பா. ஜோர கையை தட்டி இதுவரைக்கும் தட்டாத கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என் அப்பா அவர்தான், என்னை தாங்குகிறவர், தோளில் சுமக்கிறவர். சொல்லுகிறார், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதே இல்லை. உள்ளங்கையில் அவ்வளவுதான். நான் நல்ல கையை தட்டி உற்சாகமா. ஓ எத்தனை பேர் சொல்றீங்க அவர் இங்க வந்தாலே சந்தோஷம் தான்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா சமூகத்துல நம்ம
உறவாடுறதே நம்மளோட மனசு எல்லாம் அவரை சுற்றி தான் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம வீட்டுக்கு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஃபாரின்லேருந்து அப்பா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வேலைக்கு போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். அப்பா வந்துட்டாருன்னா போதும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவும் நீங்கள் தான், எங்கள் அம்மாவும் நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தானையா. நீங்கள் வந்தாலே போதும், சந்தோஷம்தான், தினம் ஆடலும் பாடலும் தான். கையை தட்டி பாடலாமா? ஆமென். கையை தட்டி நல்லா கை தட்டி. அப்பாவும் நீங்க தான், அம்மாவும் நீங்க தான், எல்லாமே நீங்க தானையா. நீங்க வந்தாலே போதும், சந்தோஷம் தான், தினம் ஆடலும் பாடலும் தான். நீங்க வந்தாலே போதும், சந்தோஷம் தான், தினம் ஆடலும் பாடலும் தான். அப்பாவும் நீங்க தான், அம்மாவும் நீங்க வந்தாலே போதும், சந்தோஷம் தான், தினம் ஆடலும் பாடலும் தான். உம்மோடு உறவாடிட என் மனசெல்லாம் மகிழுதையா. உம்மோடு உறவாடிட என் மனசெல்லாம் அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, சந்தோஷமே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, சந்தோஷமே. அப்பாவும் நீங்க தான், எல்லாமே நீங்க தான் ஐயா. நீங்க வந்தாலே போதும், சந்தோஷம் தான், தினம் ஆடலும் பாடலும் தான். நீங்க வந்தாலே போதும். நல்லா கையை தட்டி நம்ம தலைக்கு மேல. உம்மை நான் துதிக்கையில என்னில் புது பலன் இறங்குதையா. என்ன சுகம், அது என்ன சுகம், சந்தோஷமே. என்ன சுகம், அது என்ன சுகம், என்றென்று சந்தோஷமே. அப்பாவும் நீங்க தான், அம்மாவும் நீங்க தான், எல்லாமே நீங்க வந்தாலே போதும், சந்தோஷம் தான், தினம் ஆடலும் பாடலும் தான். நீங்க வந்தாலே போதும், சந்தோஷம் தான், தினம் ஆடலும் பாடலும் தான். அப்பாவும் நீங்க தான், அம்மாவும் நீங்க தான், நீங்க தானையா. நீங்க வந்தாலே சந்தோஷம் தான், தினம் ஆடலும் பாடலும் தான். அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் நீங்க தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் நீங்கள்தானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், அவ்வளவுதான். ஆடுவோம், நல்லா ஜோரா கையை தட்டி. ஆடுவோம், ஒரு சந்தோஷத்தின் நாளாக, ஒரு மகிழ்ச்சியின் நாளாக. அல்லேலூயா, ஆமென். ஆனந்தமே, எல்லையில்லா பெருங்கமே. என் வாழ்க்கையில இருக்க ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி, அப்பா என் கூடவே இருக்கிறார். எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டுல எப்போதும். சந்தோஷமே, ஆடலும் பாடலும் நீங்கள்தானே. அப்பா வீட்டுல எப்போதும். சந்தோஷமே, ஆடலும் பாடலும் நீங்கள்தானே. ஆடுவோம், கொண்டாடுவோம்,
அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் என்றுதானே கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகாலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே அன்பது திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே அன்பது திருப்பாதத்தில் உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன் உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ சொல்லுங்களேன். கைவிட மாட்டேன் உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி அவர் நம்மளை யாரி அவர் வெட்கப்படுத்துவதால் கைவிட மாட்டேன் உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஒரு நொடி கூட உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன் மகனாக 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 அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தி மகனாக மகளாக அப்பா என்று உரிமையை எனக்கு தந்தி எல்லா உரிமையும் எனக்கு தந்தி ஐயா உரிமையும் எனக்கு தந்தி நல்லா தலைக்கு மேல கை தட்டி உம்மை நம்பி உன்னன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ எனவே நல்லா சந்தோஷமா ஒருபோதும் கைவிட பிடிச்சிட்டு மாட்டேன் அப்பாவுடைய கரத்தை உம்மை நான் பிடிச்சிட்டு நம்பி அப்பாவுடைய பாதத்தை உன்னன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன் உம்மை நம்பி உன்னன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஆமென். ஒருபோதும் கைவிட மாட்டேன் உம்மை நம்பி உன்னன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன் கைவிடவே கைவிடவே மாட்டே நல்லா 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 வாயில திறந்து கொஞ்ச நேரம் அப்பாவை பார்த்து உம்மை நம்பி வந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில எதுவும் என்னைக்குமே நான் தோற்று போவே மாட்டேப்பான்னு சொல்றவங்க மாத்திரம் நல்லா கையை தட்டி எஸ் 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 ஆமே ஓ நல்ல தகப்பனே ஓரபரஷதர மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்து ஐயா உரிமையும் எனக்கு தந்து ஐயா உரிமையும் எனக்கு தந்து உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் எங்க கைவிட நம்பிக்கை எல்லாம் உன்னையோடு தான். மாட்டேன். அப்படி நம்ம இருக்கிற இடத்துல உம்மை நம்பி அப்படி நம்ம எல்லாம் எழுப்பி நின்று உந்தன் பாதம் அவரை நோக்கி பார்த்து அப்பா உறுதியாய் பற்றி கொண்டோ மாத்திரம் நம்பி வந்திருக்கிறோம் ஒருபோதும் கைவிட சொல்லி அவர் மாத்திரம் அவர் நீர் மாத்திரம் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீர். அவர் கைவிடவே மாட்டார் அவர் விட்டு விலகவே மாட்டார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இடம்பெயர்ந்தாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் அவர் தயவு ஓ எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் அந்த அன்பு பரிபூர்ணப்பட்ட அன்பு நம்மளை தேடி வந்த அன்பு நம்மளை தேற்றின அன்பு நம்மளை தூக்கி சுமந்த அன்பு
போக வேண்டிய நாள் அல்ல, என்றைக்கே உடைந்து போக வேண்டிய நாள், என்றைக்கே மூழ்கி போக வேண்டிய நாள் அல்ல. அந்த கிருபை மட்டும் இல்ல, இரக்கம் மட்டும் இல்லைன்னா பிரசன்ஸ் எத்தனையோ முறை நம்ம விழுந்து போயிட்டோம், எத்தனை முறை நம்ம தடுமாறி, எத்தனை முறை நம்ம ஆண்டவரை விட்டு மாறி. அன்பை நினைச்சு பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, பாத்திரமானே இல்ல பாரு, சித்தம் என் மீது நிற்க கூட தகுதி இல்லாத வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா, மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆட்கொள்ளும், தேவனுடைய இறக்கம், அந்த பிரசன்னத்தை, இந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா ஓரபாரா ஷதர ஓரிதரதர, ஏனப்பா ஏனப்பா, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதுக்கு ஈடு என்ன தருவேன் நான், இதுக்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அப்படியே கொஞ்சம் நினைச்சு பாருங்க பார்க்கலாம், அப்படியே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இமையின் பாதை என் வாழ்க்கையில நான் உடைச்சு போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, எல்லாவற்றையும் இழந்து போய் உட்கார்ந்து இருக்கும் போது, சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, இனி வாழவே வேண்டாம்னு நினைக்கும் பொழுது, அவ்வளவுதான் போதும் என் வாழ்க்கை அப்படின்னு நான் நினைக்கும் போது, ஒரு கரம் என்ன நீட்டுச்சு, என்ன தூக்குச்சு, என் கூட வந்துச்சு, நான் வேணான்னு ஒதுங்கினாலும் என் பின்னாடியே தேடி வந்துச்சு, நான் அந்த அன்பை வேணான்னு உதறிட்டேன். உலக அன்பை தேடி போய், உலக
தேசத்தை தேடி போனேன். உலகத்துல இருக்கிறவங்க எனக்கு எல்லாம் செய்வாங்கன்னு அந்த அன்பு மாத்திரம் என்ன பின்தொடர்ந்துட்டே வந்துச்சு. மத்தவங்க அன்பு மாதிரி இல்ல, இது கொஞ்சம் விசேஷமா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. நான் வெறுத்தாலும் தேடி வந்துச்சு, நான் ஒதுக்குனாலும் திரும்ப திரும்ப வந்துச்சு. ஏன்னா அந்த அன்பு சொன்னது ஒண்ணே ஒண்ணு, நான் உலக அன்பு மாதிரி இல்லை, உனக்காக ஜீவனையே கொடுத்த அன்பு, உனக்காக நான் ரத்தத்தையே கொடுத்த அன்பு, உனக்காக வாழ்க்கையே கொடுத்த, என் சரீரத்தையே கொடுத்த அன்பை வர்ணிக்க வார்த்தை இல்லை, அந்த அன்பை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. ஒரே உள்ளத்தின் ஆழத்திலே என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லி அவரை பார்த்து சொல்லுங்களேன், அப்பா என்ன இதுக்கு ஈடா என்ன நான் திரும்ப கொடுக்க போறேன், ஒன்றுமே என்கிட்ட இல்லை, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, உடைஞ்சு போன என் இருதயம், அழுக்கடைஞ்ச என் இருதயம், எல்லாவற்றிலும் மோசமாய் கிடக்கிற என் இருதயம், அந்த இருதயம் மட்டும்தான், எல்லாராலையும் உடைக்கப்பட்ட இருதயம், எல்லாராலையும் நொறுக்கப்பட்ட இருதயம், எல்லாராலையும் தூக்கி எறியப்பட்ட இருதயம், பயனற்ற இருதயம், பாழாய் போன இருதயம், அந்த இருதயமா வேணும். அவர் சொல்றாரு, நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட ஆவி, அதுதான் எனக்கு தேவை. உடைஞ்சு போய் வந்திருக்கிறீங்க, எல்லாம் இழந்து போய் வந்திருக்கிறீங்களா, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, இல்ல நம்புங்கப்பா. நம்புங்கப்பா உங்க கடைசியா எல்லாம் இழந்து போய் வந்திருக்கோம், யார நம்புறதுன்னே தெரியாம வந்து நிக்கிறோம், எங்க போறதுன்னே தெரியாம வந்திருக்கோம். ஒரே ஒரு கடைசி வாய்ப்பாக எங்களை இந்த உடைஞ்ச இருதயத்தை எடுத்துங்கப்பா, நொறுக்கப்பட்ட இருதயத்தை எடுத்துங்க. தேவன் அப்படியே நம்ம ஆண்டவற்றை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் உமக்காக கொடுக்கிறோம். நீங்க எடுத்து மீண்டுமாக ரீபோர்ட் பண்ண, ரீக்ரியேஷன் பண்ண, மீண்டுமாக வணங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் தேவன்
அவங்க எத்தனை பேரை தொட்டு இருக்கிறார்? எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து இருக்கிறீங்க? இல்ல, அவர் கையில கொடுத்துட்டா போதும், உங்களை முத்திரை மோதிரமாக அணிந்துடுவார். அவர் கையில நீங்கள் விசேஷமான பாத்திரமாக, அவர் விரும்புகிறபடியாக, அவர் உயர்த்துகிறபடியாக ஒரு நல்ல விசேஷமான பாத்திரமாக உங்களை தேவன் வணைய இன்றைக்கு சித்தம் உள்ளவராக இருக்கிறார். கையை தட்டியா பார்க்க நன்றி பலிகளை செலுத்தலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேரு பரமனின் பாதத்துல 30வது நாள்ல தேவனுடைய சமூகத்துல வந்து தேவனை ஆராதிக்க, தேவனுடைய நாமத்தை மகிமை செலுத்துகிற உங்களுக்கு நான் ஒன்னே சொல்ல, என்ன அப்படின்னா, உங்க சூழ்நிலைகளை மாறிக்கிட்டே இருக்கும்போது நீங்களும் தேவனுக்குள்ளார மாறிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் வேறே மனுஷனாய் மாறிடுவீங்க. நீங்க தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளார வர வர நீங்கள் வேறே மனுஷனாய் மாறிடுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஸோ இப்பொழுது கூட வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். ஸோ ஜெபத்தோடு காத்துருங்க, விசுவாசமா இருங்க, ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க. இன்னைக்கு தேவன் என்னோடு பேசணும், என்னோட தேவன் அசைவாடணும், தேவன் என் மத்தியில் என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய எதிர்காலத்துக்கு என்னோடு பேசணும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு காணப்படுங்க. கட்டாயம் ஆண்டவங்களோடு பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம மத்தியில் இருக்கிறதான எப்பொழுதும் நம்மளோடு பயணிக்கிறதான பாஸ்டர் கிருபா அவர்கள் வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு என்ன செய்ய போகிறாங்க, உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் விசேஷமான காரியங்களாக நிறைய பேர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நடுவில் நானும் வந்துட்டு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்க மூலியமாக ஆண்டவர் பேசும் பொழுது இன்னும் கொஞ்சம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் மூலியமாக நீங்கள் பதில் தெரிவிக்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, ஆன்லைன் மூலியமாக பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்பான காரியம் வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்களும் அது மற்றவர்களுக்கு இந்த இதை தெரியப்படுத்துங்க. ஸோ அவர்களும் ஜெபத்தில் இணைந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வாராக. ஆமென். நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சத்தமாக சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். சரி, இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை குறித்து பார்க்கலாம். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 13வது அதிகாரம், அதனுடைய 6, 7, 8, 9 அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாக்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பனுக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பனுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே கூடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பனுக்கும் உன் மேய்ப்பனுக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொய்ந்ததா இருக்க கண்டான். கட்ட சோதரமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கட்டருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஆண்டவர் ஆபிரகாமையும் லோத்தையும், ஆபிரகாம் வந்து தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு, எல்லாத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போ, உன்னை வந்து நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வந்து ஒரு வாக்கு தத்தத்தை உண்டு பண்ணினார். அதன் மூலமாக ஆபிரகாமும் அவனுடைய சகோதரர் லோத்தும்
புறப்பட்டார்கள். ஆபிரகாமுக்கு துணையாக அவனோட சகோதரன் லோத்தும் புறப்பட்டார்கள். கர்த்தர் அவனை வந்து எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அவனுடைய கையின் பிரயாசங்களில், அவனுடைய மண்டைகளில் கர்த்தர் வந்து ஆபிரகாமை அதிகமாக ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் 4வது வசனத்துல தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குனதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடைய வந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து கூடியிருந்த அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த விதமாக 2 பேர்த்தையுமே, ஆபிரகாமும் ஆண்டவரை நம்பி இறங்கி செயல்பட்டான், லோத்துவும் ஆபிரகாமை நம்பி செயல்பட்டான். ஆபிரகாமை நம்பி வந்து இறங்கி வந்தவன் 2 பேர்த்தையுமே ஆண்டவர் வந்து அபரிவிதமாக ஆசீர்வதிச்சார். அவனோட மந்தை வந்து இந்த பூமி இடம் தாங்கக்கூடாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. ஆனா இங்கதான் ஒரு செக் இருக்கு. இங்கதான் வந்து ஒரு செக் வைக்கிறாங்க. அந்த இடம் பூமி தாங்கக்கூடாதுன்றதுனால அந்த மந்தை மேய்ப்பதற்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பதற்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பதற்கும் 2 பேருக்கும் என்ன ஆச்சு? வாக்குவாதம் உண்டாயிட்டு. வாக்குவாதம் உண்டானதுக்கு அப்புறம் ஆபிரகாம் சொன்னாமல, உனக்கும் எனக்கு என்னையான பிரச்சனை? நம்ம 2 பேரும் இப்போ அண்ணன் தம்பி தானே, நம்ம 2 பேரும் சகோதரர்கள் தானே, உனக்கும் எனக்கும் பிரச்சனை வேண்டாம். நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன், நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லும்போது லோத்து அந்த இடத்துல செய்யக்கூடிய காரியங்களை மாற்றம்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எனக்கு அநேக விஷயங்களில் நாம் யாரை நம்பி நம்ம விஷயங்களை இறங்குறோமோ, நம்பி ஆண்டவரை நம்பி இறங்கும் போது எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை மாத்திரமே நம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம யாரை நம்பி இறங்குறோமோ எல்லா காரியங்களுமே ஆண்டவரை நம்பி மட்டுமே நம்ம செயல்படுகிறோமா? ஆண்டவரை நம்பி வந்து தேசத்தை விட்டு வந்தாச்சு, இனத்தை விட்டு வந்தாச்சு. உங்களுக்கு புதிதாமல் சொல்லணும்னா சில பல காரியங்கள், உலக காரியங்களை விட்டு நம்ம வெளியில வந்தாச்சு. ஆண்டவரை நம்பி வந்து நம்ம ஞானஸ்தானம், உடன்படிக்கை ஞானஸ்தானம் எடுத்துருக்கோம். ஆண்டவரை நம்பி நம்ம வந்து கலப்பை மேல் கை வச்சு திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. நம்ம ஆனா என்ன பண்ணுவோம்? கலப்பை மேல கையை வச்சுட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஐயோ விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு கூட அநேக சபையில கூட சபைக்குள்ளாக வந்துட்டு மெசேஜில் உட்காந்துட்டு சாப்பாடு வடிச்சிட்டு வந்தோமே, சாப்பாடு மூடி வச்சோமா, கேஸ் ஆஃப் பண்ணோமா அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நம்ம நினைச்சு பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம சாப்டருக்கு வருவோம். இந்த இடத்துல 10வது வசனம், அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல லோத்து தப்பு பண்றாப்ல. நான் ஆண்டவரை நம்பி வந்துட்டேன், நான் ஆபிரகாம் ஆண்டவரை நம்பி வந்துட்டேன், நான் கடைசி வரைக்கும் பிரச்சனையே வந்தாலும் சரிங்கய்யா. இந்த இடத்துல அவன் என்ன யோசிச்சிருக்கலாம் அப்படின்னா, என்னுடைய விசுவாசம் என்ன, நான் யோசிக்கிற அளவுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போம், நீ முன்னாடி போகனா பின்னாடி வாங்க. ஆனா ஆண்டவர் காமிச்ச அந்த கானான் தேசத்துக்கு நீங்களும் போகணும், நானும் போகணும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லி இருக்கணும். ஆனா அந்த இடத்துல அவங்க பார்க்கும்போது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தா. ஹல்லேலூயா. எனக்கு அநேக நம்மளுடைய விசுவாசிகள், அநேக நம்மளுடைய சபையில் இருக்கிறவங்க நம்ம பிரச்சனை என்னதுமா, பாதி தூரம் வந்துட்டு கண்களை ஏறெடுத்து பார்க்கறாங்க. எங்க பார்க்கறாங்கள? யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். ஹல்லேலூயா. வனாந்தரம் வழியாக ஆண்டவர் நம்மளை கொண்டு போறாரு. ஏன்னா ஏன் ஆண்டவர் நம்மளை வனாந்தரத்தின் வழியாக கொண்டு போகணும் சொல்லுங்களேன்? ஏன் ஆண்டவர் நம்மளை வனாந்தரத்தின் வழியாக கொண்டு போகணும்னா, நம்ம கானான் தேசத்தை கொடுக்கறதுக்கு தான் கொண்டு போறாரு. ஆனா என்னுடைய ஆசை அந்த கானான் தேசத்தை அல்ல, உண்மை பற்றினதா இருக்கணும். ஹல்லேலூயா. கானான் தேசத்துல மிகுந்த ஆசை இருக்கும், பாலும் தேடும் ஓடுகிற தேசம். உங்களுக்கு புரியாம சொன்னா உலகத்தின் ஆசீர்வாதமே வச்சிருக்கோமே, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டான்னு வச்சுங்க. நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த ஆசீர்வாதத்தினுடைய மதிப்பு உங்களுக்கு என்ன தெரியாது? சொல்லுங்க, வாய்ந்து தெரியாது. அந்த ஆசீர்வாதத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. ஆனா அதான் ஆண்டவர் என்ன பண்றானா, வனாந்தரமான வழியில நம்மளை கொண்டு போய்
சொல்லுங்க. வனாந்தரமான வழியில கொண்டு போய் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரிய வரும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த இடத்துல லோத்து பார்க்கிறது, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொழிந்ததாய் இருக்க கண்டான். ஐயா, நான் கடைசி நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், நான் ஆண்டவரை பின்பற்றி வர நான் முழுமனதா ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனா சில செஞ்சல்கள், சில கசப்புகள் வரும்போது, ஆனா யாருங்க? சகோதரர்கள், அன்றைக்கு சபைக்குள்ளாக விசுவாசிகளுக்குள்ளாக சில கசப்புகள் வரும்போது அவங்க நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் சில விஷயங்கள், வார்த்தைகளை, சத்தியத்தை போதிக்கும் போது சில கசப்புகள் வரும். ஏன்னா உண்மையை போதிக்கும் போது சில கசப்புகள் வரதானே செய்யும். ஹல்லேலூயா. சில கசப்புகள் வரும்போது நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன்? ஆசீர்வாதத்தையா இல்ல தேவனையா? என்னுடைய தேர்ந்தெடுப்பு எது? ஆசீர்வாதமா இல்ல தேவனா? ஹல்லேலூயா. இந்த இடத்துல நோத்து தேர்ந்தெடுக்கிறது தேவனை அல்ல, ஆசீர்வாதத்தை. சரி, ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுத்தா அது நல்லதா தேர்ந்தெடுத்தாரா? இன்னொரு காரியம் கூட சொல்ல போனா, தன்னுடைய சுயமா என்ன பண்ணா? சொல்லுங்களேன். சுயமா தேர்ந்தெடுத்தான். ஒன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இனிமேல் நான் போகலான்னு இருக்கேன். இல்லை ஆபிரகாமே நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லு, நான் இனிமேல் நான் இந்த பூமி, இந்த அதுக்கான சமபூமி, யோர்தானுக்கு நதிக்கு அதுக்கான சமபூமியில நான் போகலான்னு இருக்கேன். ஆண்டவர்கிட்ட நீ கேட்டு சொல்லு. இல்லை ஆண்டவரோட பேசணும், நான் எப்படி போகணும், இது போகிறது கரெக்டா, நான் போகிற வழி கரெக்டா, நான் போகிற பிரயாணம் கரெக்டா அப்படின்னு நீ பேசு. இல்லை நான் பேசணும் ஆண்டவர்கிட்ட, பேசிட்டு நான் சொல்லணும் அப்படின்னு எந்த ஒரு முடிவுமே எடுக்கல. சடனா முடிவு எடுக்கா, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து. எனக்கு பிசாசு, சத்துருவானவன் கை வைக்க ரெண்டு காரியம், ஒன்னு கண்ணு, ரெண்டாவது நாக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்னு கண்ணு, ரெண்டாவது நாக்கு. நாக்குல கைய வச்சாலும் போச்சு, கண்ணுல கைய வச்சாலும் போச்சு. இந்த இடத்துல பிசாசு என்ன பண்ணிட்டான்? கண்ணுல கைய வச்சிட்டான். எப்படி தெரியுமா? உங்களுக்கு புரியாம சொல்றேன். ஆதி ஆகமத்துல ஆதாம் ஏவாள் வந்து அந்த பழத்தை புசிக்கும் போது அவன் சொல்ற, கண்களுக்கு பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு, சொல்லுங்க, பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு இன்பமுமா இருக்குன்னு சொல்லி ரெண்டுத்தையுமே தொட்டா பிசாசு. அதனாலயா என்னாச்சு? பாவம் செய்ய ஆயிடுச்சு. சரிங்க, இந்த இடத்துக்கு வருவோம். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி நீர்வளம் பொய்தனா இருக்க கண்டான். அடுத்தது, கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நல்லதான் யோசிப்போம், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு நண்பர்களோட, இன்னும் சொல்ல போனா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஒரு நண்பர்களோடய நம்ம என்ன பண்ணுவோம்? சில இடங்களில் ஆண்டவர் வேண்டாம்னு சொன்னா வேண்டாம். ரட்சிக்கப்பட்ட நண்பர்களாகவே இருந்தாலும் சரி, என்னையா ரட்சிக்கப்பட்ட நண்பர்கள் தானேயா வந்து ஆண்டவர் வேண்டாம்னு சொல்றாரு அப்படின்லாம் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் அவர் ஒரு காரணம் வச்சுப்பாரு. ரட்சிக்கப்பட்ட நண்பர்களாகவே இருந்தாலும் சரி, ஆண்டவர் நீ இந்த வழியா போக வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது வேண்டாம். இந்த வழியா நீ வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு நம்மளுக்கு. ஆண்டவர் ஒரு சின்ன திட்டம் வச்சிருப்பாரு. நம்ம அந்த திட்டத்தின் வழியா தான் நம்ம போகணும். நம்ம சுயத்துக்கு போகிற காரியங்கள் வந்து ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுப்பாரா அப்படின்னு சொன்னா பதில் கொடுக்க மாட்டான். சரி, இந்த இடத்துல லோத்து பார்த்தது தன் சுயமாய் முடிவெடுத்தான், தான் இஷ்டத்துக்கு முடிவெடுத்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு இந்த இடம் வந்து செழிப்பா இருக்குயா, நான் இந்த இடத்த எடுத்துக்கையா அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் ஒன்றும் சொல்லலை. சரி, ஓகே எடுத்துக்க அப்படின்னு சொன்னேன். ஆனா ஆண்டவருடைய திட்டம் அது இல்லைங்க. கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்பே சோவாவுக்கும் போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டமாக இருந்தது.
இவன் போன இடம் என்னமோ சரியான இடம் மாதிரி தெரியலாம். நான் போன இடம் சரியான இடம் மாதிரி தெரியலாம். ஆனா அப்படியே 19ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா, 15வது வசனம், கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையை நீ அறியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். இவன் போற வரைக்கும் அந்த சோதம் குமாரன் எப்படி இருந்துச்சாமா சொல்லுங்க. இவன் போற வரைக்கும் அந்த சோதம் குமாரா செழிப்பா இருந்துச்சு. அது கர்த்தருடைய நகரமா இருந்துச்சு. சோதம் குமாரா வந்து இவன் போற வரைக்குமே அது கர்த்தருடைய நகரமா இருந்துச்சு. ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? சில உறவுகள் இப்படிதாங்க, அவங்களுக்கு கிறிஸ்தவர்களா தான் இருப்பாங்க. குறிப்பா வாலிப பிள்ளைகளுக்கு, இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், அவங்களும் கிறிஸ்தவர்களாக தான் இருப்பாங்க. அவங்களும் நல்லா அந்நிய பாஷையில பேசுகிறவர்களாக இருப்பாங்க. அவங்களும் நல்லா ஆண்டவரோட உறவாடுகிறவர்களாக இருப்பாங்க. ஆனா நீ அந்த பக்கம் போன உடனே அது எப்படி ஆயிடுச்சு? தேவனுக்கு பிரியமில்லாத பட்டணமா, பாவத்தினால் நிறைந்த பட்டணமா அந்த சோதம் குமாரா பட்டணம் தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பான பட்டணமா ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், ஒருவேளை இந்த லோத்து போகலன்னா சோதம் குமாரா பட்டணம் அழிஞ்சிருக்காது என்னமோ. லோத்து இந்த ஒரு ஆளால அந்த பட்டணமே அழிஞ்சிருங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரு ஆளால அந்த பட்டணமே அழிஞ்சு. என்னுடைய தேர்ந்தெடுப்பு எதுங்க? நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன்? தேவனையா இல்லை என்னுடைய சுயத்தையா? இந்த லோத்தை போல நான் ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுக்கிறேனா, இல்லை ஆபிரகாமை போல வனாந்தரமான வழியா இருந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு கொடுத்த தேசத்துக்கு என்னை கண்டிப்பாக கொண்டு போவான்னு நான் தேவனை தேர்ந்தெடுக்கிறேனா? சொல்லுங்களேன். அதே ரூட்டுக்கு வரும்போது ரூட் என்ன சொல்றான்? ரூட் தன்னுடைய மருமகளை பார்த்து, நீ போயிடு, நீ உன் சகோதரியும் என்னை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் மருமக சொல்றா, உன்னுடைய தேவன் என் தேவன், நான் செத்தாலும் உங்க கூட தான் இருப்பேன், நான் செத்தாலும் உங்க கூட தான் இருப்பேன். அவளுடைய தெரிந்தெடுப்பு எதுங்க? நீ வனாந்தரமான வழியா போனாலும் சரி, ஆசீர்வாதமான வழியா போனாலும் சரி, கானானுக்குள்ள போனாலும் சரி, இல்ல வனாந்தரத்திலே மறிச்சாலும் சரி, நீங்க எனக்கு காண்பித்த அந்த வாக்கு தத்துவம் நான் உங்க பின்னாடி மட்டும்தான் வருவேன். ஹல்லேலூயா. போன போது நான் சொன்னது போலயா, ஆண்டவரை நம்பி பாதி கடனை தாண்டினதுக்கு அப்புறம் லோத்தோட மனைவி போல திரும்பி பார்த்தேன், இல்லைன்னா ஆசீர்வாதத்தை பார்த்தேன். ஐயா, ஆசீர்வாதம் எப்படி வேணாலும் வருங்கய்யா. ஆசீர்வாதம் எனக்கு அநேக விசுவாசிகள் விழுறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? என்னையா இப்படி பேசுறாரு இந்த ஊழியக்காரர் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் வசனத்தை பேசுகிறேன். கர்த்தர் தருகின்ற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடன் வேதனையை கூட்டாய். இது வேதத்தில் சொல்லப்பட்ட வசனம். எனக்கு எத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளி பார்வைக்கு தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனையோடு இருக்காங்க சொல்லி பார்க்க போனா 100% அப்படிதான் இருக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிறது தாமதமா இருந்தாலும் தரமானதா தருவார். ஆமென். இன்னைக்கு அநேகம் என்ன பண்ணா சீக்கிரத்துல வெயிட் பண்ணலாம் கிடையாது. ஆண்டவருக்காக அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அற்புதமா இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, என்ன விஷயமா பண விஷயமா இருந்தாலும் சரி, வெயிட் பண்ணலாம் கிடையாது.
ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்க என் கூட பேசுங்கப்பா, போலாமா வேண்டாமா, இன்னைக்கு அது மாதிரி கேட்கறதுலாம் கிடையாது. ஆண்டவரே நம்ம போறேன், எனக்கு வாழ்க்கை பண்ணுங்க, அவ்வளவுதான். ஆண்டவருக்கு இவரு கட்டளை கொடுப்பாரு. ஏன்னா ஆண்டவர் நம்மளுடைய வேலைக்காரன்ல. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல விசுவாசிகளுடைய மத்தியில சில ஊழியக்காரர்களுக்கு கூட ஆண்டவர் எப்படி இருக்காது, வேலைக்காரனாக தான் இருக்காது. ஆண்டவரே நான் போறேன், டாட்டா பை பை, என் கூட வாங்க, உங்க சமூக முன் செல்லுன்னு சொன்னீங்களே, வந்து அப்படியே வழியை கிளியர் பண்ணி விடுங்க, எல்லா காரியத்தையும் வாழ்க்கை பண்ணுங்க, ஆமென். ஆண்டவர் எப்படியா என்னையா எதிர்பார்க்கிறாரு? நான் ஆண்டவரை எந்த நிலைமைக்கு வச்சிருக்கேன், எந்த ஒரு நிலையில வச்சிருக்கேன்? ஆதாமை பாட்டு கேட்பாரு, நீ எங்கே இருக்கிறாய்? ஐ திங்க் அவரு தேடின மாதிரி இல்ல. ஏன்னா அந்த ஏதேன் தோட்டம் வந்து அது அவரு படைச்சது. அந்த இடம் ஃபுல்லா ஒரு உலாவி சுத்திட்டு ஆதாம் எங்க இருப்பான்னு அவருக்கு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்காரா? ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னை எந்த இடத்துல வச்சு நான் எந்த இடத்துல இருக்க, உன்னை உயரத்துல தூக்கி வச்சிருக்க, ஆனா நீ எங்க இருக்க? எவனோ பேச்சை கேட்டு, எவனோ உலகத்துடைய பேச்சை கேட்டு, குறிப்பா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய என்னுடைய சின்ன ஒரு காயம். எனக்கு வாலிப பிள்ளைகள் எல்லாம் அதிகமா செய்யக்கூடிய காயம் என்ன தெரியுமா? பேசுறாங்க, பழகுறாங்க, அவங்க அவங்க ரசிக்கப்பட்டுருவாங்களாமா, இவங்க ரசிக்கப்பட்டுருவாங்களாமா. ரசிக்கப்பட்டெல்லாம் வச்சு போயிடுமா? ஹல்லேலூயா. நான் உலகத்தை தேர்ந்தெடுக்கிறேனா, தேவனை தேர்ந்தெடுக்கிறேனா? என்னோட கண்கள் எதிர்பார்க்கிறது உலகத்தையா தேவனையா? ஐயா கண்ணு பார்க்கும்போது அக்கறை வந்து பச்சையா தான் தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை, கண்ணு பார்க்கும்போது அக்கறை பச்சையா தான் தெரியும். கண்ணு பார்க்கும்போது ஆகா செழிப்பா இருக்காங்க, ஆசீர்வாதமா இருக்காங்க, நல்லா அன்பா இருக்காங்க, நல்லா அப்படியே அழகா பேசுறாங்க. வேதத்தில் 9 கனி அவங்கள்ட்ட தான் இருக்கு அப்படின்லாம் சொல்லி டைலாக் விடுவோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், எனக்கு விஷமா ஆபரகமுடியே இருக்கலாமே. ஹல்லேலூயா. வனாந்தரமா இருந்தாலும் நிம்மதியா இருக்கலாமையா? வனாந்தரமா இருந்தாலும் அங்க நிம்மதியா இருக்கலாமே. காக்கஞ்சி சாப்பாடு சாப்பிட்டாலும் நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைச்சிருக்குமே. ஆசீர்வாதத்தை நம்பி வந்து பட்டணத்தை விட்டு வெளியே தூதர்கள் தரத்தான இழுத்துட்டு வந்து வெளியில விட்டாங்க. தேவையா? எனக்கு அநேக உள்ளங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு. அநேக உள்ளங்கள் இந்த பட்டணத்தை விட்டு வெளியில தூதர்கள் இழுத்து கொண்டு வந்தது போல வேதனையோட இருக்காங்க. நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்குள்ள நான் எதுக்காக போயிருக்கணும்? போகாமலே இருக்கலாமே. இவங்களோட நான் எதுக்கு பழகி இருக்கணும்? பழகாமலே இருக்கலாமே. இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கு, இவ்வளவு என்னை வேதனைப்படுத்தி இருக்கு, நான் அந்த பக்கம் போகாமலே இருக்கலாமே. ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொன்னாங்க இல்லையா, நான் ஆண்டவரை நம்பி வந்துட்டேன். அந்த ரூட்டை போல, ரூட்டோட மருமகளை போல நான் ஆண்டவரை நம்பி வந்துட்டேன். ஆண்டவர் என்னவா இருந்தாலும், எது வந்தாலும், வனாந்தரமான வாழ்க்கையா இருந்தாலும் ஆண்டவரை மட்டுமே நான் சார்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்றேம்மா. ஹல்லேலூயா. கொஞ்சம் அன்பா பேசிட்டா போதும், ஐயோ ஆண்டவருடைய மறு உருவமே அவங்கதான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க பழகதான் தெரியும். சொல்ல வரல.
ஹalleluya. என்னுடைய பார்வை எதை நோக்கி இருக்கிறது? என்னுடைய சிந்தை எதை நோக்கி இருக்கிறது? உலகத்தையா தேவனையா? உலக வாழ்க்கையா தேவனையா? எல்லாம் 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 முழங்கால் பண்ணிட்டு எல்லாம் முழங்கால் பண்ணிடுவோமா? கண்களை மூடினவர்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எழுதுறதுக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கெட்ட குமாரன் போலடா வீட்டை விட்டு வெளியில போனேன். ஆண்டவரை நம்பி நான் வந்தேன். ஆண்டவரை நம்பிதான் நான் இறங்குனேன். ஆண்டவரை நம்பிதான் நான் ஊழியத்தில் இறங்குனேன். ஆண்டவரை நம்பிதான் நான் ஞானஸ்தானத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆனா இப்ப நான் ஆசீர்வாதத்தை நம்பி உலக வாழ்க்கையை நம்பி நான் போயிட்டேன். ஆனா நான் மறுபடியும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பா என்னை ஏற்றுக்கலாம். அப்படி ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். கண்களை மூடி நீங்க மறுபடியும் வருவீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பா உங்களை ஏற்றுக்குவார். இளையகுமாரன் வரும்போது தகப்பன் ஓடி போய் கட்டி அணைத்து கொண்டாராமா. ஆண்டவர் அவ்வளோ அன்பு உள்ளவர். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், என் மகன் திரும்பி வருவானா, என் மகன் திரும்பி வருவானா. நீ போயிட்ட ரைட்டு, நீ உலகத்துக்கு போயிட்ட, உலக ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி போய் அடிவாக்கி மிதிவாக்கி வந்துட்டேன். ஆனா மறுபடியும் என்கிட்ட வந்தினா உன்னுடைய காயங்களை ஆற்ற, உன்னுடைய கண்ணீரை துடைக்க தகப்பன் இருக்கிறார். உன்னுடைய காயங்களை ஆற்ற தகப்பன் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தின் தகப்பனே, நான் உண்மை விட்டு போயிட்டப்பா, நான் உண்மை விட்டு போயிட்டேன். உண்மை விட்டு உண்மை நம்பிதான் வந்தேன். உண்மை நம்பி பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னுடைய கண்கள் உலகத்தை நோக்கி போயிடுச்சு. உலக ஆசீர்வாதம் தான் மெயின்னு சொல்லிட்டு நான் உண்மை விட்டு நான் விலகிட்டேன். தயவாய் மன்னிங்கப்பா, தயவாய் மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பலப்படுத்த வேணாம். மகா எனக்கும் கிருபையின் அன்புடன் நல்ல பிதாவே நல்ல வேலைக்கு ஆட்சிப்பிக்கிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தையை ஆட்சிப்பிக்கிறோம்ப்பா. எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் லோத்துவை போல இல்லாத, ஒருவேளை லோத்துவை போல நாங்கள் அவையான உலகத்துக்கு நாளாய் போயிருந்தாலும் மறுபடியும் கட்டாவை நீ இழுத்து கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இனி என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு மாத்திரமே ஊழியர்கள் செய்ய, உமக்கு மாத்திரமே சாட்சியாய் வாழ தகப்பனே உதவி செய்யும். ரட்சகர் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஒரு பவர் பேக்டா உங்களோட வாழ்க்கைக்கும் உங்களுடைய இருதயத்துக்கும் தேவன் ஒரு நல்ல வார்த்தைகள் மூலியமாக இன்னைக்கு உங்களை தேற்றி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் மூலியமாக உங்களை வழி நடத்துவாராக. நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, தாழ்த்தப்பட்டுதான் இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களோடு இடைப்பட்டு இருக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தையை கொடுத்ததான அவர் மகனை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் இன்னும் தேசங்களுக்கு, இன்னும் பட்டணங்களுக்கு பெரிய ஒரு சாட்சியாக ஏற்படுத்துவீராக ஆண்டவரே. ஒரு பிரச்சனத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வந்தவர்கள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்தார்களோ தேவன் எல்லாவற்றையும் நிவர்த்தி பண்ணி அனுப்புவீராக. தாழ்த்தி விரும்பி ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனையும் ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலாம் இன்றும் என்றும் தேவனுடைய வருகை மட்டும் நம்மளோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமென், 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 ஆமென். God bless you, God bless you. ஸோ அதுக்கு முன்பதாக ஒரு பாடலை பாடும்போது ஸோ காணிக்கை தேவனுக்கு என்ற விதைங்கள் ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஆன்லைன் மூலியமாக அதை நீங்கள் செலுத்தலாம். ஜிபே மூலியமாக, ஃபோன்பே மூலியமாக. ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர்.